இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சென்னையில் நடந்த தாவேக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அக்கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா, திமுக மிரட்டியதால் தான் அரசியலுக்கு வரும் முடிவை ரஜினிகாந்த் கைவிட்டார் என கூறியிருந்தார். அவரது பேச்சுக்கு கட்சி தலைவர்கள், சினிமா துறையினர் உட்பட பலர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். நடிகர் ரஜினிகாந்த் தமது அறிக்கையில் தம்மை பற்றி ஆதவ் அர்ஜுனா பேசியது உண்மைக்கு புறம்பானது என்று கூறியிருந்தார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில் சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற தாவேக கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்திடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். பாசமிகு நம்மளுடைய ரஜினிகாந்த் சார், அவரும் கட்சியை உருவாக்கணும்னு சொல்லும் போது நான் தேர்தலில் வேலை பார்த்தேன். அப்ப நாங்க சர்வே எடுப்போம். சர்வே எடுக்கும் பொழுது அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே காமிச்சது 18%. நான் உண்மையை சொல்றேன், எடுத்த உடனே 18% காமிச்சிச்சு. அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்ப நான் களத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். 18% எடுத்த உடனே திமுக பயம் வந்துருச்சு. அப்ப என்ன மாதிரி போலி கருத்துக்களை உருவாக்கணும், இதைதான் நான் மிரட்டல்னு சொன்னேன். அவரை கூப்பிட்டு மிரட்டினாங்க, அந்த குடும்பம் செஞ்சுச்சு, இதுக்கான அர்த்தம் இல்ல. என்ன மாதிரி பிரச்சாரத்தை உருவாக்குவது, என்ன மாதிரி அவதூறு சொற்களை உருவாக்குவது. அன்னைக்கு உதயநிதி அவர்கள் இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர் எல்லாம் போட்டார், எவ்வளவு அசிங்கமா பேசினார். பாஜக பி டீம் மிரட்டி தான் பாஜக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உருவாக்குனது திமுக. அதுக்கப்புறம் இபிஎஸ் முதலமைச்சர் அதிமுக கடுமையான சொற்கள்ல பேசினார். என்னெல்லாம் பேசினாரு இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல வந்துருச்சு. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தி வரும் பொழுது, ஒரு சிஸ்டம் மாத்தணும்னு சொல்லும் போது, ஊழல ஒழிக்கணும்னு சொல்லும் பொழுது, அவரு இங்க காசு எடுக்க வரல. ஏன்னா அவரு நல்லா சம்பாதிச்சிருந்தார். அப்ப ஒரு சூழ்ச்சிகளை தன்னுடைய சமூக வலைத்தளம் மூலியமாகவும் தன்னுடைய கட்சியுடைய கட்டமைப்பாகவும் உருவாக்கி பல்வேறு அழுத்தங்களை வெளியிலிருந்து கொடுத்தாங்க. அப்ப ஒருத்தர் ஒரு நல்ல மனசு கொண்டவர் வரும் பொழுது என்னெல்லாம் பிரச்சாரத்தை உருவாக்கணுங்கிறத என்னுடைய பதிவு. அவரை சிறுமைப்படுத்த வேண்டுமோ இல்ல அவர் பயந்துட்டாரோ சொல்ல வேண்டிய அர்த்தம் கிடையாது. இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகளை அன்றைக்கு நான் பதிவு பண்ணேன். அதையும் மீறி இன்றைக்கு ரஜினி சார் கிட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு. ரஜினி சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த விவாதங்கள் இதெல்லாம் பார்த்து அவரு தன்னுடைய மனசுல தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் அறிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர் அப்படின்னு அசோகன் என்ற சொன்னார். எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும் தான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்ப இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். தூத்துக்குடியோடைய என்னுடைய தங்கை கற்பழிக்கப்பட்டு இன்னைக்கு செத்து போய் 6 நாள் ஆயும் அவனுடைய குடும்பம் நீ நட்டோட்ட பண்ணிட்டு இருக்கு. இதை திசை திருப்பதுக்கு தான் இந்த பிரச்சாரம். இந்த திசை திருப்புல இருந்து இதுக்கான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இன்னைக்கு பதிவு பண்ணேன். இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன்.